இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அதை செய்தால் மகிழ்ச்சியும் இன்பமும் அன்பும் உறவும் பெருகும் என்பதுதான். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உங்களுடைய எதிரிகளுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய எதிரிகளை நேசியுங்கள், அன்பு செய்யுங்கள். நம்மை நேசிப்பவர்களை நேசிப்பது என்பது எளிதான ஒன்று. ஆனால் அதில் கிடைக்கும் லாபம் என்ன? உன்னை நேசிக்காத ஒருவரை நேசிக்கின்ற பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி ஆழப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லுகின்றார். இருள் இருளை விரட்ட முடியாது, ஒளிதான் இருளை விரட்ட முடியும். வெறுப்பு வெறுப்பை விரட்ட முடியாது, அன்புதான் வெறுப்பை விரட்ட முடியும். ஆக அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நிகழ்வை பார்த்தேன். இம்மாக்குல் இல்பகிட்சா என்ற பெண்மணி 1994 ருவாண்டா என்ற இடத்திலே ஒரு இன அழிப்பு நடக்கின்றது. இந்த இன அழிப்பு 100 நாட்களிலே 1 மில்லியன் மக்களை கொண்டு குவிக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக துட்சி என்ற ஒரு இனக்குழு. இவர்கள் ஒவ்வொருவரும் கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த கொலை செய்கின்றவர்கள் யாரென்றால் ஹுட்டு தீவிரவாத குழுக்களால் இந்த கொலை நடந்திருக்கின்றது. நண்பர்களுக்கு எதிராக போகின்றார்கள். சொந்த பந்தங்கள் தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எதிராக செல்லுகின்றார்கள். குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக செல்லுகின்றார்கள். காரணம், தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று, ஆனால் முடியாத ஒரு காரணமாக இருக்கின்றது. அந்த நேரத்திலே இந்த துட்சி இனத்தை சேர்ந்த ஒரு பெண், இம்மாக்குல் இல்பகிட்சா என்பவர் அந்த நேரத்திலே காப்பாற்றப்படுகின்றார். அதாவது அவளுடைய குடும்பத்திலே அவளுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த ஒரு பெண்மணி மட்டும் காப்பாற்றப்படுகின்றாள். அதுவும் எப்படி என்றால், ஹிட்டு என்ற, அதாவது எந்த தீவிரவாத குழு கொண்டு கொண்டிருக்கிறதோ அதே தீவிரவாத குழுவில் பணி செய்த ஒரு இறை ஊழியரால் காப்பாற்றப்படுகின்றாள். அவர் தன்னுடைய வாழ்வை அடமானம் வைத்து இந்த இளம் பெண்ணையும் மற்றும் 7 பெண்களையும் ஒரு சிறிய பாத்ரூமில் வைத்து காப்பாற்றுகின்றார். ஆனால் அங்கிருந்து அவர்கள் எந்த ஒரு அசைவும் பண்ணவில்லை. அசைவு செய்தால் மாட்டி விடுவார்கள். 91 நாட்கள் அந்த பாத்ரூமிலே இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 91 நாட்களும் அங்கிருந்த அந்த ஹிட்டு தீவிரவாத குழுக்கள் இவர்களை பெயர் சொல்லி அழைத்து தேடுகின்றார்கள். இவர்கள் எங்கே இன்னும் அவர்களை கொல்லப்பட்டதை அவர்கள் பார்க்கவில்லை, அவர்களுடைய உடல்களை கண்டுகொள்ளவில்லை. ஆகவே தேடுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு அவர்கள் தென்படவில்லை. இந்த நேரத்திலே அந்த பெண்மணிக்குள் கோபம், பயம், வெறுப்பு போன்றவைகள் உருவாகி இருக்கின்றன. அதே நேரத்திலே அவள் விசுவாசத்தையும் கேள்வி கேட்கின்றாள். இயேசு சொன்னது போன்று, நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை அளித்தவர்கள், என்னுடைய இனத்தை அளித்தவர்களை நான் மன்னிப்பது என்ற ஒரு கேள்வி அவளுக்குள் வந்து செல்லுகின்றது. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றார். அப்பொழுது இயேசுடைய இந்த வார்த்தை அவளுக்கு நினைவுக்கு வருவது, நீ உன்னை துன்புறுத்துகின்றவர்களுக்காக ஜெபி, உன்னுடைய எதிரிகளுக்காக மன்றாடு, அவர்களை நேசி என்ற இயேசுடைய வார்த்தை அவளுக்குள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றது. ஒரு நாள் அவளுக்குள் இயேசுடைய குரல் வார்த்தையை கேட்கின்றாள். அதில் சொல்லுகின்றது வார்த்தை இதுவே, இம்மாக்குல், உன்னுடைய வெறுப்புத்தன்மையை உன்னிடமிருந்து அகற்றிவிடு. நான் உன்னை மன்னித்தது போல் நீயும் அவர்களை மன்னி. இந்த வார்த்தைகள் கடினமான ஒன்று. அவள் தன்னுடைய வாழ்விலே சந்தித்த கடினமான வார்த்தைகள் இது. ஆனால் அவள் ஜெபத்தின் வழியாக மன்னிப்பதற்கு முற்பட்டாள். அதே நேரத்திலே கொலை செய்தவர்கள் மனமாற்றம் அடைந்தார்களா என்றால் இல்லை. ஆகவே அந்த பெண்மணி அவர்களுடைய மனமாற்றத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அந்த இனக்குழு அழிப்பின் பின்பு அவள் சுதந்திரமாக வெளியே சுற்ற ஆரம்பிக்கின்றாள். அப்பொழுது இவளுடைய
தாயையும் சகோதரனையும் கொன்ற அந்த நபர் சிறையில் இருப்பதாக கேள்விப்படுகின்றாள். அந்த நபரை சந்திப்பதற்காக சிறைச்சாலைக்கு சென்று முகத்திற்கு முகம் சந்திக்கின்றாள். மற்றவர்கள் எல்லாம் நினைத்தார்கள் அவள் நிச்சயமாக பழி வாங்குவாள், கோபத்தை வெளிப்படுத்துவாள் என்று. ஆனால் அவள் அவன் முன்பாக சென்று அவனுடைய கண்களை பார்த்து சொன்னாள், நான் உன்னை மன்னிக்கின்றேன். அந்த மனிதன் எதிர்பார்க்கவில்லை. இத்தகைய நிலை எதிர்பார்க்காமல் மனம் நொந்து அழுகின்ற ஒரு நிகழ்வு. இதைத்தான் நாம் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43-48 வரை பார்க்கின்றோம். அவள் அவனை வெறுப்பதற்கான காரணம் இருந்தது. ஆனால் இயேசு சொன்னது போன்று அவனை நேசிக்க ஆரம்பித்தாள், அவனுக்காக ஜெபித்தாள். அவளுடைய இந்த மன்னிக்கும் செயல் அவளுக்குள் விடுதலையை கொண்டு வந்தது. முதலில் வெறுப்பிலிருந்து விடுதலை, இரண்டாவது அது அவளுக்குள் ஒரு அமைதியையும் குணப்படுத்தும் ஆற்றலையும் கொண்டு வந்து அவளுக்குள் இருந்த அந்த புண்கள் அனைத்தும், காயங்கள் அனைத்தும் அகன்று விட்டன, குணப்படுத்தப்பட்டு விட்டன என்று சொல்லலாம். இன்றைக்கு இதே இம்மாக்குல் உலகெங்கும் சென்று தன்னுடைய வாழ்வின் நடந்த நிகழ்வுகளை மக்களுக்கு சொல்லி மன்னிப்பின் மகத்துவத்தை போதித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நமது வாழ்விலே மன்னிப்பது என்பது எளிதல்லதான், ஆனால் அது தேவையான ஒன்று. காரணம், வெறுப்பை நமக்குள் வைத்து கொண்டிருந்தோம் என்றால் நம்மையே நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய இதயத்தை அழித்து கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். ஆகவே நம்மை பிறர் காயப்படுத்தி இருந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவர்கள் அதற்கு தகுதி இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய ஜெபம் அவர்களுடைய மனதை மாற்ற வல்லமை வாய்ந்தது. நம்முடைய எதிரியை நேசிப்பது என்பது கட்டாயம் அல்ல, இட்ஸ் எ சாய்ஸ். நாம் விரும்பினால் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இங்கே அதை செய்தோம் என்றால் தேர்ந்தெடுப்பது என்னவென்றால் அமைதி மற்றும் பொறுமை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால், நம்முடைய நண்பர்கள் பல நேரங்களிலே நம்மை ஏமாற்றி இருக்கலாம், நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம், நம்மை தொடர்ந்து அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி மறுதளித்திருக்கலாம். இவ்வாறு பல நிலைகளில் நமக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம். அப்படி செய்திருந்தாலும் அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுடைய மனம் மாற்றம் பெறுவதற்காக நாம் உதவி புரிய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் விரும்புகின்ற அந்த செயல் நம் வழிவாக நிறைவேறுகின்றது. சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.